வாயா, எப்படி இருக்க? இருக்கேன்ப்பா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. என்ன பயிர் போட்டிருக்க? இதோப்பா வாழை போட்டிருக்கேன். விளைச்சல்லாம் எப்படிப்பா இருக்கு? இதோ இருக்குப்பா, எல்லாம் ஆடி போகுது. மருந்தடிச்சு பார்த்தேன், அப்பயும் ஒழுங்காக கேட்கல. ம், இங்கேயும் அதே தான்ப்பா கதை. நீ என்ன பயிர் போட்டிருக்க? கத்திரி போட்டிருக்கேன்ப்பா. ம். காயெல்லாம் சொத்த விழுந்து கிடக்குது. மருந்தடிச்சு பார்த்தேன், ஒன்றும் வேலைக்கு ஆகிற மாதிரி தெரில. நீ ஏதாச்சும் உனக்கு தெரிஞ்சதை சொல்லுப்பா. தினமும் இந்த ஃபார்மர்ஸ் ஒரு பிரச்சனையாக சொல்கிறாங்க. இன்றைக்கி என்ன பிரச்சனை சொல்கிறான்னு தெரில. வா போய் பார்ப்போம். சரிப்பா, பார்ப்போம், வேலை இருக்கு. சரிப்பா. இவங்கள்ட்ட பேசுவோம்டா. ஐயா. என்னப்பா, ஈபியா? ஈபியா? ஐயா ஐயா, நாங்கள் வந்து ஈபிலாம் இல்லை, ஆதிபரிசத்து தோட்டக்கலை கல்லூரி மாணவர்கள். நாங்கள் ஊரில் இருக்க விவசாயங்கள்லாம் பார்த்து சில தகவல் தெரிஞ்சுக்கலான்றதுக்காக வந்திருக்கோம். சொல்லுப்பா, என்ன வேணும் உங்களுக்கு? ஐயா, உங்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். உங்கள் பேர்? நாகராஜன்ப்பா. நீங்கள் என்ன பயிரியா போட்டிருக்கீங்க? இதோ வாழை போட்டிருக்கேன்ப்பா. நிலத்தை பார்க்கலாங்களா ஐயா? சரி வாப்பா போகலாம். எவ்வளோ ஏக்கரியா போட்டிருக்கீங்க? அதுவாப்பா, ஒரு 2 ஏக்கர் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருக்குது வாழையில்? இலெல்லாம் வாடி போகுது. மருந்தடிச்சு பார்த்தேன், மருந்து காசு தான் அதிகமாகுது. விளைச்சலே ஒழுங்காக இல்லை. என்ன பண்ணுறதுனே தெரிலப்பா. ஐயா, உங்களுக்கு இப்போ பிரச்சனை ஏதாவது இருந்தால் யார்கிட்டயா கேட்பீங்க? இதாப்பா, உரக்கடையில் கேட்போம். அவன் அவன் வியாபாரத்துக்கு ஒரு மருந்து வைப்பான், அதை வாங்கிட்டு வந்து அடிப்போம்ப்பா. மருந்து அடித்து பார்த்தோம்ப்பா, அப்போ ஒழுங்காக விளைச்சலே இல்லை. யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரிலப்பா. அதுக்கு தான் ஐயா கிசான் கால் சென்டர் ஒன்று இருக்கு ஐயா. தமிழில் விவசாய அழைப்பு மையம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா, அங்கே எங்களை மாதிரி விவசாய படிப்பு படித்த பட்டதாரிகள் இருப்பாங்க. என்ன பிரச்சனைக்கான தீர்வு அவங்க தெரிஞ்சது சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரியாத பட்சத்தில் அவங்களுக்கு மேலே இருக்கிற சயின்டிஸ்ட்லாம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்சது உங்களுக்கு கால் பண்ணி சொல்லிடுவாங்க. இப்போ நீங்கள் கால் எடுக்காட்டியுமே அவங்க மெசேஜ் மூலமாக உங்களுக்கு அதுக்கான தீர்வை உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. நம்பருக்கு வந்து நீங்கள் எதுவுமே காசு அந்த மாதிரி எதுவுமே கட்ட தேவையில்ல, எல்லாமே ஃப்ரீ நம்பர் தான். அவங்க வந்து உங்களுக்கு எந்த மொழியில் நீங்கள் பேசுகிறீங்களோ அந்த மொழியில் அவங்க திருப்பி உங்களுக்கு பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். இந்தியா ஃபுல்லாக அவங்க சர்வீஸ் பண்ணுறாங்க. வாரம் ஃபுல்லாக எல்லா நாளுமே அவங்க ஓப்பனில் தான் இருப்பாங்க. டைமிங் என்னப்பா? காலையில் நீங்கள் 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்குமே அவங்க பேசுவாங்க. நம்பர் என்னப்பா? இலவச அழைப்பெண்ங்க அது. இதுக்கு நீங்கள் எதுவும் காசுலாம் கட்டணும் அவசியம் இல்லை. 1800 180 1551. சரிப்பா, நோட் பண்ணிக்கிறேன். ஐயா, இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை தீர்த்துக்கோங்க. சரிப்பா, நிலத்துல வேலை இருக்குது, அங்கே போய் பார்க்குறோம். சரிடா, வாங்க இன்னொரு நாள் வந்து பார்ப்போம். இதெல்லாம் எங்கப்பா, 1000 சொல்லுவாங்க, அதெல்லாம் செட் ஆகுமா? நடைமுறைக்கு சரிப்பட்டு வராதுப்பா. ஒரு முறை பண்ணி தான் பார்ப்போம்ப்பா. அவங்களுக்கு ஃபோனு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். சரி வாப்பா, இங்கே உட்காந்து ஃபோன் பண்ணி பார்ப்போம். சரிப்பா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். ம். வணக்கம் ஐயா, கிசான் கால் சென்டர். உங்கள் பெயர்? நாகராஜன். என்ன ஊர்லேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் சேம்பள்ளியிலேருந்து பேசுகிறோம் சார். நீங்கள் என்ன பயிரியா போட்டிருக்கீங்க? உங்கள் பயிரில் என்ன பிரச்சனை? வாழை 2 ஏக்கர் போட்டிருக்கோம் சார். அது இலெல்லாம் வாடி போகுது. ஐயா, இது வாழையில் வாடல் நோய்ங்க ஐயா. இதுக்கு நீங்கள் முன்னாடியே கிழங்கு நேர்த்தி பண்ணியிருக்கணும். இப்போது நீங்கள் கிழங்கு ஊசி போடுங்க. கார்பன் டைசிம் அப்படின்ற ஒரு பூஞ்சோன கொல்லியை 2 கிராம் அதை எடுத்துட்டு 100 மில்லி தண்ணியில் கலந்து 4 ml ஒவ்வொரு மரத்துக்கும் நீங்கள் இன்ஜெக்ஷன் பண்ணிவிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை சரியாயிடுங்க ஐயா. ஐயா, எங்கள் தகவல் போதுமானதுங்களா ஐயா? உங்கள் தகவல் உங்களுக்கு பிடித்தமானதாக இருந்தால் ஸ்டார் ரேட்டிங் 5 வரை கொடுக்கலாம். கிசான் அழைப்பு மையத்திற்கு நன்றி. சரிங்க சார், ரொம்ப நன்றி. ஏதோ மருந்து அடிக்க சொல்லியிருக்காங்கப்பா, அடித்து தான் பார்ப்போம். என்ன மருந்துப்பா சொல்லியிருக்காங்க? ஏதோ கார்பன் டிசிம் அப்படின்னு சொன்னாங்கப்பா. ஹலோ ஐயா, நாங்கள் ஆதிபரிசத்து கல்லூரி மாணவர்கள். அன்னைக்கு வந்தோம்ல, சொல்லுப்பா. ஃபோன் பண்ணி பார்த்தீங்களா ஐயா? பண்ணி பார்த்தேன்ப்பா. என்னையா சொன்னாங்க? கார்பன் டிசிம்ன்ற மருந்தை தண்டில் செலுத்த சொன்னாங்கப்பா. சரிங்க, நான் நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேங்கய்யா. சரி வாங்கப்பா.
ஐயா வாங்கப்பா. என்னங்க ஐயா நீங்கள் ஃபோன் பண்ணீங்களா, எடுத்தாங்களா? எடுத்தாங்கப்பா. அப்புறம் அவங்க சொன்னதை பண்ணேன். இப்போ புது இலெல்லாம் வருது, இலை எதுவும் வாடலை. வாப்பா, பசங்க வந்திருக்காங்க. வணக்கங்க ஐயா. நீங்கள் தானேப்பா, நீங்கள் வந்திருந்தீங்களே. ஆமாங்க ஐயா. சரிப்பா, விளைச்சல் வந்துடும் போல இருக்குது. ஆனால் விலை தான் எப்படி வைக்கிறதுன்னு தெரில. ஐயா, அதுக்கு தான் தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வந்த உழவன் செயலி இருக்கே. அது எப்படிப்பா பயன்படுத்துறது? ஐயா இதுக்கு தேவையானது ஒரு ஸ்மார்ட் ஃபோனு, அதில் கூகுள் ப்ளே ஸ்டோர் இருந்தாலே போதுமானது. உங்கள் ஃபோன் காட்டுங்க, அதிலே இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். ஃபோனில் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு உழவன் செயலி அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இந்த ஆப் உள்ள போனோடனே உங்கள் பேர், உங்கள் ஃபோன் நம்பர் கொடுக்கணும். கொடுத்ததும் உங்கள் நம்பருக்கு ஒரு ஓடிபின்னு சொல்லி வரும். அந்த ஓடிபி போட்டோடனே நீங்கள் எந்த வட்டாரம், எந்த தாலுக்கா, உங்கள் கிராமம் என்னது அப்படின்றதெல்லாம் கேட்கும். நீங்கள் அதெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா இதில் மொத்தம் ஒரு 21 வகையான திட்டங்கள் உங்களுக்கு இருக்குது. இதில் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன உங்கள் கிராமத்தில் உங்கள் பிளாக்குக்கு என்னென்ன மானிய திட்டங்கள் இருக்குது, என்னென்ன உங்கள் எவ்வளோ இருபொருட்கள் இருக்குது, என்ன விதை இருக்குது, என்ன ரக விதை இருக்குது, எவ்வளோ ரகம் இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் வண்டி டிராக்டர்லாம் வந்து உங்களுக்கு சொல்கிறீங்க, டிராக்டர் 1 மணி நேரம் ஓட்டினாலே அவன் 1000 கணக்கில் கேட்குறான் அப்படின்னு. நீங்கள் அதுக்கெலாம் கூட கஷ்டம் தேவை. இதிலே நீங்கள் உங்கள் ஊரை சுற்றி இருக்க டிராக்டர், நெல்லில் இருக்கிற மிஷின், அந்த மாதிரி மிஷின்லாம் நீங்கள் வாடகைக்கு உங்களுக்கு எப்போ வேணுன்றதை முன்னாடியே முன்பதிவு பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் முக்கியமாக கேட்டால் சந்தை விலை நிலைவரம் தான் இதில் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஊர் சந்தையில் இன்றைக்கி இப்போ கத்திரிக்காய் என்ன விலை போகுது, தக்காளி என்ன விலை போகுதுன்னு அந்த பெயரை தொட்டுட்டு என்ன கிராமம், என்ன ஊர் அப்படின்றத தொட்டுட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அது மூலமாக போய்ட்டு எவ்வளோ விலை இருக்குது இன்றைக்கி அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அன்றைக்கி அறுக்கலாம் வேணாம்ன்ற அன்றைக்கி முடிவு, இன்றைக்கி விலை கம்மியாக இருக்குது அப்படி நீங்கள் அறுக்க வேணாம்னு முடிவு பண்ணிட்டு நாளைக்கு தள்ளி அறுத்துக்கலாம். இப்போ வந்து மானிய திட்டங்கள்னால் நம்மளோட மாவட்டத்தில் எந்தெந்த துறைக்கு எந்தெந்த பயிருக்கு எவ்வளோ மானியம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இது பூச்சி நோய் கண்காணிப்பு. இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம வயலில் தாக்கப்பட்ட பூச்சியோ இல்லை நோயோ வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டோம்னா அடுத்த 48 மணி நேரத்தில் அதுக்கான தீர்வை சொல்லிடுவாங்க. அடுத்தது வானிலை அறிவுரைகளில் வந்து பார்த்தோன்னா அடுத்த 6 நாட்களுக்கு நம்ம மாவட்டத்தில் என்ன வானிலை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து நம்ம இருக்க கிராமத்தில் வேளாண் அதிகாரியோ இல்லை தோட்டக்கலை அதிகாரியோ அடுத்து எப்போ வருகை தர போகிறாங்க அப்படிங்கிறத முன்கூடியே தெரிஞ்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் அவங்களோட கைபேசி எண்ணும் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு ஏதாவது சந்தேகம்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நம்ம கேட்டுக்கலாம். இப்போ இந்த செயலியில் மானிய திட்டங்கள், இடுபொருள் முன்பதிவு, பயிர் காப்பீடு விவரம் போன்ற 21 சேவைகள் இருக்குது. இந்த உழவன் செயலியை நீங்கள் பதிவிறக்கம் பண்ணி பயன்படுத்திக்கலாம். சரிப்பா, ஃபோன் இருக்கிறவங்க பண்ணி பார்த்துக்கிறாங்க, ஃபோன் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? ஐயா அதுக்கு தான் உங்கள் ஊர்லேயே இ சேவை மையம்னு ஒன்று இருக்கும். நீங்கள் அதை அணுகுனீங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல் எல்லாமே கிடைக்கும். ஐயா இது மட்டும் இல்லாமல் பொதிகை டிவியில் பொன்விளையும் பூமி, மக்கள் டிவியில் மலரும் பூமின்ற நிகழ்ச்சிகள் இருக்குது. இதில் நீங்கள் விவசாயம் சம்மந்தப்பட்ட செய்திகள் தெரிஞ்சுக்கலாம். மாலையில் போடுவாங்க. இப்போ நீங்கள் டிவி பார்க்க முடியாத நேரத்தில் கிசான் வாணின்ற ரேடியோவில் ஒரு நிகழ்ச்சி இருக்குது. அதுலேயும் நீங்கள் விவசாயம் சம்மந்தப்பட்ட செய்திகளை தெரிஞ்சுக்கலாம். சரி, ரொம்ப நன்றிங்க ஐயா.